Dear people, we can't take the word of God lightly. ஆண்டுடைய வார்த்தையை நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள முடியாது மக்களே. The incident that happened in Genesis 3, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நடைபெற்ற நிகழ்வானது, what a great havoc we could see in this world. இந்த உலகத்தில் அதனுடைய விளைவை நாம் பார்க்கிறோம். Lord, how the Lord cursed the world. இந்த உலகத்தை ஆண்டவர் இவ்வளவாக சபித்தார். Everyone, we all of us are reaping the curse of it. அதனுடைய சாபத்தை நாம் அறுத்து கொண்டிருக்கிறோம். They themselves were driven out of God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். They do injustice for all creation of God. தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு அவர்கள் துரோகம் விளைவித்தார்கள். The beautiful garden on the day of their sinning, அந்த அவர்கள் பாவம் செய்த நாளில் அந்த முழு அழகான தோட்டம், it would have faded away, வாடி போயிருக்கும். All the animals to a certain extent, they would have felt the impact of it. அதனுடைய பாதிப்பை அந்த மிருகங்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். Because God's presence, which was really the crucial thing in the Garden of Eden, தேவனுடைய பிரசனம் அதிமுக்கியமாக அந்த ஏதேன் தோட்டத்தில் மையமாக இருந்த நிலையில், the presence of God was taken away. தேவனுடைய பிரசனம் எடுக்கப்பட்டது. The presence of sin started ruling. பாவமானது ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. Oh dear people, it's all because they had taken the word of God light-heartedly. தேவனுடைய வார்த்தையை ஒரு அற்பமாக எண்ணினதுனால. Dear people, all our problems and difficulties are because we take the word of God light-heartedly. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மற்ற எல்லா காரணங்களுக்கும் அவருடைய வார்த்தையை நாம் அற்பமாக சொற்பமாக எண்ணி விடுகிறோம். Because all our failures really could be traced to this. நம்முடைய எல்லா தோல்விகளை இது காரணம் இதுதாங்க. How careless we are regarding God's word. தேவனுடைய வார்த்தை குறித்த காரியத்தில் எவ்வளவு கவனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Oh dear people, are we truly diligent? இதை குறித்து நாம் கருத்தாக இருக்கிறோமா? I really with a burden preach this word. இந்த வார்த்தையை பாரத்தோடு பிரசங்கிக்கிறேன். Because when I prepared this sermon, இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தின பொழுது, I repented of it. Because how really I was not serious about God's word. நான் மனம் திரும்ப வேண்டியதாக இருந்தது. அவனுடைய வார்த்தை எவ்வளவு கருத்தாய் நான் எடுத்துக்கொள்ளாதவனாய் போய்விட்டேன். Almost the whole night I was restless and sleepless. முழு இரவுமே நான் ஒரு சரியான தூக்கம் இல்லை. What should I preach tomorrow? நான் என்ன பிரசங்கிப்பது? Dear people, every time when I come to the pulpit, I ask God and gets His word to preach. எப்பொழுதும் நான் தேவனுடைய சமூகத்தை பிரசங்க பலிபீடத்தை பீடத்தில் வரும் பொழுது தேவனிடத்தில் இந்த வார்த்தையை பெற்றே வருகிறேன். So dear people, it is my great concern and it made me to determine to take the word of God more seriously. அவருடைய வார்த்தையின் அதிகமாக கவனத்தோடு நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஜாக்கிரதை என்னில் உருவாக்கிற்று. I want my prayer life based on God's word to be diligent. என்னுடைய ஜெப வாழ்க்கையான தேவனுடைய வார்த்தையை சார்ந்ததாக மிக கருத்தாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற விருப்பத்தை எனக்கு கொடுத்தது. Oh, let me never lose this vision. இந்த தரிசனத்தை ஒருபோது நான் இழந்துவிடக்கூடாது. Dear people, all our problems and difficulties are taking God's word lightly, without seriousness. அவருடைய வார்த்தையை நாம் கருத்தற்றவர்களாக ஏதோ மேலோட்டமாக ஏனோதான் என்று எடுத்துக்கொள்வதே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. How Adam and Eve took the word of God so lightly. அவருடைய வார்த்தையை ஆதாம் ஏவாள் எவ்வளவு மலிவாக எடுத்துக்கொண்டார்கள்.
Dear people, what was the consequence? அதனுடைய விளைவு என்ன? What a horrible and treacherous it is. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. Oh dear people, what a terrible thing it is when God was coming to the Garden of Eden. அந்த ஏதேன் தோட்டத்திற்கு தேவன் வந்த பொழுது, it was a time, oh what a wonderful time in the cool of the day, அந்த குளிர்ச்சியான வேளையில், it was a pleasant time. அது ஒரு அற்புதமான ஆச்சரிய ஒரு நல்ல நேரம். But for Adam and Eve, ஆதாம் ஏவாளுக்கு, it was not a cool day. அவர்களுக்கு ஒரு குளிர்ச்சியான நேரம் அல்ல. It was a dreadful day for them. அவளுக்கு ஒரு பயங்கரமான நாள். Previously they were longing for the Lord's coming in the garden. அதுக்கு முன்பாக தோட்டத்தில் தேவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தவர்கள். Now they didn't like it. அது விரும்பல. Once they heard the steps of God's foot, அவனுடைய பாதத்தினுடைய சத்தத்தை கேட்ட பொழுது, they ran, ஓடினார்கள். Ran away from God. தேவனை விட்டு விலகி ஓடினார்கள். Dear people, I tell you, when we don't take God's word seriously, we will always love sin rather than God. நாம் தேவனை நேசிப்பதை விட பாவத்தை அதிகமாக நேசிப்போம். Because we are deprived people. நாம் விழுந்த மக்கள். We have a tendency to sinfulness. பாவ தன்மைக்கு இணங்கி கொடுக்கக்கூடிய மக்கள் நாம். When the restraining God's hand is not there, அதை தடுத்தாட்கொள்ளுகிற தேவனுடைய கரம் இல்லை என்றால், we will go terribly in sin. பாவத்தில் பயங்கரமாக நம்ம போவோம். It is mere God's grace that is restraining us from to going to that extent. அந்த நிலைக்கு போகாதபடிக்கு தேவனுடைய கரம்தான் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறது. How many times I think and thank God, எத்தனை சமயங்களில் நான் யோசிக்கிறேன், தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். The Lord's restraining hand stopped me from going for a terrible sin. பயங்கரமான பாவத்தில் விழாதபடிக்கு தேவனுடைய கரம் எவ்வளவாக தடுத்து ஆட்கொண்டது. I am always grateful for that. எப்பொழுதும் நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். All because we don't take God's word seriously. இவர்கள் எல்லாவற்றுக்கு காரணம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை கருத்தாய் ஜாக்கிரதையாய் நாம் எடுத்துக்கொள்வதில்லை. So what happened? என்ன நடந்தது? Dear people, the person who said about his wife, தன்னுடைய மனைவியை குறித்து இவ்விதமாய் சொன்ன அந்த மனிதன், he turned upside down. தலைகளாக மாறிட்டானுங்க. In Genesis 2nd chapter, ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில், oh what a sad thing, 23rd verse, 23வது வசனத்தில், Genesis 2:23, and Adam said, this is now bone of my bones and flesh of my flesh. She shall be called woman, because she was taken out of man. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்று எண்ணப்படுவாள் என்றாள். He identified her with him. தன்னோடு கூட அவன் அவிதமாக அவளை அவன் இணைத்து கொண்டு தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். He exhibited the love for her. But dear people, when sin entered, பாவம் உள்ளே நுழைந்த பொழுது, when the word of God was taken light-heartedly, அவ்விதமாக தேவனுடைய வார்த்தையை அற்ப சொற்பமாக எடுத்துக்கொண்ட பொழுது, God asked him, தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், oh dear people, when really he was questioned, அவ்விதமாக அங்கே கேள்வி கேட்கப்படுகிறது. He didn't go to
Eve first. ஏவாளிடத்தில் முதலாவது போகவில்லை. He was going to Adam. ஆதாமை போகிறார். It is true, Eve was the first person, the culprit, to pluck the fruit, ate and gave it to Adam. ஏவாள் கனியை பறித்து முதலாவது புசித்து அங்கு ஆதாமுக்கு கொடுத்தாள். உண்மைதான். But why should God go to Adam first? ஆதாமினிடத்தில் ஏன் தேவன் போக வேண்டும்? Dear people, he is the responsible person for the family. குடும்பத்துக்கு உத்தரவாதமானவன் அவன்தான். When the head of the family is not right, குடும்பத்தில் தலைவன் சரியாக இல்லை என்றால், what a pity it is. அது என்ன ஒரு வருத்தமான காரியம். What hope is there for the family? இந்த குடும்பத்துக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? So when God asked Adam, ஆதாமை தேவன் இவ்விதமாக கேட்ட பொழுது, first of all God asked, called him. முதலாவது தேவன் அவனை அழைத்தார். 9th verse 9வது வசனத்தில் இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். And the Lord God called Adam unto Adam and said unto him, where art thou? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீங்கே இருக்கிறாய் என்றார். Oh dear people, what a shameful thing it was. அது என்ன ஒரு வெட்ககரமான காரியம். He failed miserably in his responsibility. அவனுடைய பொறுப்பில் அவன் விழுந்து விட்டதை பார்க்கிறோம். It was a shame and shameful answer. வெட்கத்துக்குரிய பதில். And he said, I heard thy voice in the garden, and I was afraid because I was naked and I hid myself. அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். Dear people, God asked him, did you eat the fruit? Did you disobey? கனியை புசித்தாயா, கீழ்ப்படியாமல் போனாய் என்று கேட்ட பொழுது, immediately he was not able to acknowledge it. அதை அவன் ஏற்றுக்கொள்ள முடியல. Immediately his answer was, உடனடியாக அவன் பதில் விதமாய் காணப்பட்டது. And the man said, the woman whom thou gavest to be with me, she gave me of the tree and I did eat. அதற்காதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவிருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். What a horrible nature got in him. அவனுக்குள்ளாக எவ்வளவு ஒரு பொல்லாத சுபாவம் உள்ளே நுழைஞ்சிருச்சு பாருங்க. Dear people, the heart of man is so wicked, the Bible says. மனிதனுடைய இருதயம் மிக பொல்லாதது. I mean the human beings, மனிதர்களுடைய இருதயம். He immediately started blaming God. தேவனை அவன் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டான். The one you gave me, நீர் கொடுத்த ஸ்திரீயானவள். I tell you, dear people, if you take the word of God lightheartedly, your heart will turn into a factory of production of sin. உன்னுடைய இருதயமானது பாவத்தை பிறப்பிக்கிற தொழிற்சாலையாய் மாறிவிடும். This is the truth of human beings. மனிதனுடைய தன்மை அதுதாங்க. Every heart of every person in the world is a factory producing enormous grievous sins. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் பயங்கரமான பாவத்தை பிறப்பிக்கிற தொழிற்சாலையாக இருக்கிறது. Unless God changes it, தேவன் அதை மாற்றவில்லை என்றால், unless God revive the spirit, ஆவியை தேவன் உயிர்ப்பிக்கவில்லை என்றால், the deadly poison of eternal damnation lies in his heart.
அவனுடைய இருதயத்தில் நித்திய ஆக்கினை என்பது இருதயம் காணப்படுகிறது. Without hesitation, he started blaming God and his own wife. தேவனை குற்றஞ்சாட்டுறது மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த மனைவியை அவன் குற்றஞ்சாட்டுகிறான். Dear people, where there is no seriousness of taking God's word, அவனுடைய வார்த்தையை கருத்தாய் எடுத்துக்கொள்ளாத இடத்துல, இந்த ஃபேமிலி குடும்பத்தில், இந்த பிளேஸ் wherever it may be, எங்கே இருந்தாலும் சரி, sin will abide there. பாவம் அங்கே இருக்கும். Blaming one another will be there in the family members. குடும்ப நபர்கள் மத்தியில் ஒருவருக்கு ஒரு குற்றம் சாட்டுகிற காரியங்கள் இருக்கும். What a sad thing it is. என்ன ஒரு பரிதாபமான காரியமாக காணப்படுகிறது. Oh, he said, the woman whom thou gavest to me to be with me, and she gave me the tree and I did eat. 13th verse. And the Lord God said unto the woman, what is this that thou hast done? And the woman said, the serpent beguiled me and I did it. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். She too was not feeling guilty about that. அதை குறித்து அவள் ஒரு குற்ற உணர்வை கொண்டிருக்கவே இல்லை. She blamed the serpent. அங்கே பாம்பை அவள் குற்றம் சாட்டினாள். Oh dear people, what a horrible thing it is. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம். If at all they would have asked pardon, அவள் மன்னிப்பை கேட்டிருந்திருப்பார்களானால், I am sure the tragedy which we meet in this world probably would have been, in many things, have been taken away, I believe. ஒருவேளை அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தால் இந்த உலகத்தினுடைய பரிதாபத்தினுடைய நிலையில் பாதி எடுக்கப்பட்டு இருக்கலாம் கூட. Oh dear people, how man doesn't like to repent. மனிதன் மனம் திரும்ப விரும்புகிறதில்லை. Unless the Spirit of God works in the heart of a man, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் தேவாவியானவர் கிரியை செய்தால் அன்றி, it is impossible for him to repent. மனம் திரும்புவது என்பது கூடாத காரியம். Because of the sin of Adam and Eve, ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் நிமித்தமாக, I tell you dear people, what a curse came upon the earth. இந்த பூமியின் மேலே எவ்வளோ பெரிய சாபம். But the greatest hope is, மிகப்பெரிய நம்பிக்கை என்னவென்றால், 15th verse, 14வது வசனம், and I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed. It shall bruise thy head, and thou shalt bruise his heel. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். It was a costly price for God himself to restore these people. அருமையாலே, இந்த மக்களை சீர்படுத்துவதில் என்பது தேவனுக்கு மிகப்பெரிய விலைக்கரியம் செலுத்த வேண்டியதாக இருந்தது. In the Bible school, one person asked, what about Adam and Eve? ஆதாம் ஏவாளை குறித்த காரியம் என்ன? Would they have gone to hell? நரகத்துக்கு போயிருப்பார்களா? But I believe they would have repented of their sins. அவர்கள் தங்கள் பாவங்களை குறித்து மனம் திரும்பி இருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். Later, that's why the Lord brought out again the progeny, the generation in this world. அதன் மூலமாக தான் தேவன் அவர்கள் இந்த தொடர்ந்து சந்ததியை கொண்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். Dear people, the world was cursed. உலகம் சபிக்கப்பட்டது. How much of misery we see today. எவ்வளோ ஒரு பரிதாபத்தை பார்க்கிறோம். It is horrible even to hear some of the things which happens in the world. இந்த உலகத்தில் நடைபெறும்படியான காரியங்களை பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கிறதுங்க. Oh, the media
In many places, how it exposes. On the one hand, the media is good, but on the other hand, how much it spoils people in their mind. மீடியாவானது ஒரு பக்கம் நல்லதான, இன்னொரு பக்கம் எவ்வளவு மக்களுடைய மனதை தாறுமாறாக்கிறது, கெடுத்து விடுகிறது. Oh dear people, how much of sin is prevailing in this world. எவ்வளவு பாவம். Oh, the western countries, மேற்கத்திய நாடுகள், countries like America, England, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற தேசங்கள், there was a time in which they had a reverence for God. தேவனுக்கு பயபக்தியை கொண்டிருந்தார்கள். In land like Germany போன்ற தேசத்தில், what a sacrifice. The missionaries came from those lands, going to India, countries like Africa, where there were barbarians. காட்டு மிராண்டிகளை போன காணப்பட்ட தேசங்களுக்கு, இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற தேசங்களுக்கு எவ்வளோ மிஷனரிகள் போய் உழைத்தார்கள். What a terrible difficulties they went through. எவ்வளோ பாடுகள், persecution, உபத்திரவங்கள். Many of them lost their families. அவருடைய குடும்பங்களெல்லாம் கூட இழந்து போனார்கள். Men like William Carey, they buried their own children, digging their own graves, their graves. வில்லியம் கேரி போன்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை புதைக்கும்படியாக தாங்களே குழி தோண்ட வேண்டியதாக இருந்தது. But what a sacrifice they revealed. என்ன ஒரு ஆழமான தியாகத்தை வெளிப்படுத்தினார்கள். Men like Ziegenbalg from Germany, ஜெர்மனியிலிருந்து வந்த Ziegenbalg போன்றவர்கள், how they suffered in order to give the word of God to us. தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு எவ்வளவு பாடுகள். Dear people, we must remember the sacrifices of the missionaries. மிஷனரியுடைய வாழ்க்கையுடைய தியாகங்களை எண்ணி பார்க்க வேண்டும். The greatest sacrifice, the Son of God, the Lord Jesus Christ, மிகப்பெரிய ஒரு தியாகம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த தெய்வகுமாரன், following the footsteps of the Lord Jesus Christ, இயேசுவினுடைய பாதப்படிகளை பின்பற்றினாக. Whether life or death, ஜீவனோ மரணமோ. Oh dear people, they left of all the comfort of their lives in their own lands. தங்களுடைய சொந்த நாடுகளில் சௌகரியங்களெல்லாம் விட்டுட்டு they came to this country, to Africa. இந்த தேசத்துக்கு, இந்திய தேசத்துக்கு, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு வந்தார்கள். It was in 1984, 1984. Really speaking, when I visited Kolli Hills, கொல்லிமலையை நான் சந்தித்த பொழுது, when I was standing before the tombstone of Jessamine Brand and Evelyn Brand, the missionaries who labored there, Jessamine Brand, Evelyn Brand, அந்த மிஷனரிகள் உழைத்த அந்த கொல்லிமலையில், it was only a remembrance, place of remembrance. Only 2 stones were there. ரெண்டு கல்லறைகள் மாத்திரம்தான் இருந்தது. Dear people, when I stood there, நான் நின்ற பொழுது, God spoke to me. தேவன் என்னோடு கூட பேசினார். These people, all the way 6,000 miles away, they came and died in this remote place. இந்த மக்கள் 6,000 மைல்களுக்கு அப்பால இருந்து வந்து இந்த ஒரு உள்ளான ஒரு இடத்துல மரித்தார்கள். The mountain of death it is called. கொல்லும் மலை என்று அந்த மலை குறித்து சொல்லப்படுகிறது. Will you not come here and serve? நீ வந்து உழைக்க மாட்டாயா? It was a time in which I was growing in my medical practice. என்னுடைய மருத்துவ அந்த காரியத்தில் நான் வளர்ந்து வந்த காலம். It was the time in which I could earn more money in my practice. அதிகமான பணங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. Already I didn't go to the government service. ஏற்கனவே அரசாங்க வேலைக்கு நான் போகல.
Now I have to forego even this, at least the practice, the flourishing practice. ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த பிராக்டிஸையும் விட்டு நான் போக வேண்டுமா? Dear people, I went there, but still my heart is yearning for Kolli Hills. இன்னுமாக கொல்லிமலைக்காக என்னுடைய இருதயம் வாஞ்சிக்கிறது. Of course, my daughter and son-in-law, they are there. என்னுடைய மகளும் மருமகனும் பிள்ளைகளோடு உழைக்கிறார்கள். But still I am working out plan. நான் இன்னுமாக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். At least thrice a day, is it possible for me to go to another remote part of Kolli Hills and to labor? ஆகவே கொல்லிமலையில் இன்னொரு உள்ளான இடத்துல போய் நான் உழைப்பதற்கு ஒரு 3 நாட்களாவது உழைப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா? These days I am trying to work out, dear friends. இந்த நாட்களில் அதை குறித்து நான் ஏதாவது முடியுமா என்பதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். It is true, I am already 68. எனக்கு 68 வயசு ஆயிடுச்சு தான். But still that burden is not being taken away from my heart. அந்த பாரம் என்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடவில்லை. So I can't completely leave off this responsibility. இந்த பொறுப்பை என்னால் முழுக்க விட்டுவிட முடியாது. At least I should fulfill it here for 3-4 days. ஒரு 4 நாட்கள் இங்கிருந்து. Is it possible for me to go and labor there in another remote site for the people of Kolli Hills? அந்த இன்னொரு உள்ளான பகுதியில் போய் அந்த கொல்லிமலை மக்களுக்காக நான் உழைக்க முடியுமா? Dear people, I am working out these days. இந்த காரியங்களை குறித்து நான் சிந்தித்து வருகிறேன். But I don't want to be presumptuous. நான் துணிகரமாக போக நான் விரும்பலை. But I praying to the Lord. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன். Lord, is it your will? ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமா? Do you want to go at least your part to labor there? அந்த இடத்துல உழைக்க முடியாத ஒரு பகுதியாக நான் உழைக்க வேண்டுமா? Are you calling a guy to go and labor there? அந்த இடத்துல மறுபடியும் நான் போய் உழைக்க முடியாத நீ அழைக்கிறீரா? It is true, there will be a lot of difficulties. அநேக கஷ்டங்கள் இருக்கும். But dear people, if God calls for such a responsibility, தேவன் அவிதமான பொறுப்புக்கு அழைப்பாரானால், I am willing for that. Myself and my wife is willing for that. நானும் என் மனைவியும் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். Only thing, we wait upon God. தேவனிடத்தில் நான் காத்திருக்கிறோம். Lord, if it is your will, ஆண்டவரே உம்முடைய சித்தம் இருக்குமானால், let us go. நாங்கள் போகட்டும். Dear people, those missionaries came and labored in this country. அந்த மிஷனரிகள் அவிதமாக இந்த மழையில் வந்து உழைத்தார்கள். What the sacrifice they did, என்ன ஒரு தியாகம் அவர்கள் செய்தார்கள். Dear people, we want a comfortable Christianity. ஒரு சௌகரியமான கிறிஸ்தவத்தை நாம் தாமே விரும்புகிறோம். Oh dear people, what a fall it was for these people. இந்த மக்களுடைய நிலை என்ன ஒரு பயங்கரம். Today if you go to America or England, அமெரிக்கா இங்கிலாந்து போய் பார்ப்பீரானால், it is no more a Christian country. இன்னுமாக அது கிறிஸ்தவ நாடு இல்லை. It is horrible to hear some of the sins of Sodom and Gomorrah. சோதோம் குமாராவின் பாவத்தை எல்லாம் அங்கே பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கிறது. It is purely the grace of the restraining hand of God still allowing them to live, continue. அவர்கள் இன்னும் தொடர்ந்து வாழும்படியான அந்த வாழ்க்கையில் இருப்பதற்கு காரணம் தேவனுடைய தடுக்கும் கரமாகவே இருக்கிறது. Oh, to see people who are really honoring God's word, தேவனுடைய வார்த்தை கனப்படுத்துகிறவர்கள் எங்கே? Where are the people in Germany போன்ற தேசங்களில்? I tell you, it is a horrible thing to hear in places like Germany போன்ற இடங்களில் அங்கே கேட்பது மிக பயங்கரமானது. There are places in which there will be
mirror அங்கே அவ்விதமாக இருக்கும்படியான the glass, it will be full of glass. The building, the front door will be full of glass. அங்கே முன்னால அந்த கடைகள், the shops, the brothel shops, விபச்சார விடுதிகள் அங்கே பார்ப்பீரானால் it will be all filled with glass. அங்கே கண்ணாடியினால இருக்கும். So anybody goes in the street, அந்த வீதி வழியா போகிற எவனும், he could see almost a naked ladies through the glasses. அந்த கண்ணாடி வழியாய் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய முழுக்க ஒரு விதத்தில் சொல்லப்பார் அங்கே இங்கே சில some bits of cloth, but you could see the ladies almost naked, standing there and inviting people or showing their evil. தங்களுடைய பொல்லாப்பையும் அங்கே மக்களை கூப்பிடும்படியான காரியங்களும். It is not one shop, இது ஒரு கடல. The whole street is filled with such shops. அவிதமான ஒரு வீதியே அந்த மாதிரி கடைகள். Oh dear people, how could really be instigated to commit sin? பாவத்தை தூண்டும்படியான காரியம். Place where there were missionaries, the missionaries இருந்த இடம். The fear of God is missing. தேவ பயம் போய்விட்டது. Why? They question God's word. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேள்வி கேட்டார்கள். Is it right? Oh, there is wrong here, there is wrong there. இங்கே தப்பு அங்கே தப்பு, இது சரியா? Oh dear people, what a terrible place it is. என்ன ஒரு பயங்கரமான காரியம். Men like Ziegenbach came here and labored for us. நமக்காக Ziegenbach போன்றவர்கள் உழைத்தார்கள். When he writes in the summer, கோடை காலத்தில் there was no electricity, அங்கே எந்த விதமான மின்சாரம் இல்லை, no fan இல்லை. He says my skin is like a red carpet. என்னுடைய தோலானது அங்கே சிவப்பான கம்பளம் போல காணப்பட்டது. Why? What horrible it is. ஏன் ஒரு பயங்கரமான நிலை. But dear people, they sat and translated the Bible. உட்கார்ந்து வேதத்தை மொழிபெயர்த்தார்கள். He was put in prison. சிறைச்சாலையில் போடப்பட்டார். There he was translating the Bible. வேதத்தை மொழிபெயர்த்தார். If you go and see Tranquebar today, the place where he was put in prison, அவர் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட இடத்தை பார்க்கும் பொழுது, dear people, no fan, nothing. அங்கே மின்சாரம் இல்லை. Horrible heat, பயங்கரமான வெப்பம். What was the burden they had to translate the Bible? வேதத்தை விதமாக மொழிபெயர்க்கும்படியாக கொண்டிருந்த பாரம் என்ன? Dear people, they took the word of God seriously. அவருடைய வார்த்தையை மிக கருத்தாய் எடுத்துக்கொண்டார்கள். They knew the word of God can convert people. தேவனுடைய ஆத்துமாக்களை தேவனுடைய வார்த்தை அங்கு ரட்சிக்கும் என்பதை அறிந்திருந்தார்கள். Oh dear people, William Carey, when he translated so many portions of the Bible and the whole Bible and kept it in a building, William Carey ஒரு எல்லாம் மொழிபெயர்த்து பல வேதாகம மொழிகளின் பகுதிகளை மொழிபெயர்த்து வைத்திருந்த அந்த கட்டடத்தை எல்லாம் ஒரு முறை once it got fire, நெருப்பு பிடித்தது. Completely burned down, முழுக்க எரிந்து விட்டது. many years of labor, அநேக ஆண்டுகளினுடைய அந்த ஒரு பிரயாசம் உழைப்பு went in ashes, அப்படியே சாம்பல் ஆயிற்று. Oh, when he saw that, அதை பார்த்த பொழுது he knelt down and dedicated a guy. அவர் முழங்கால் படியிட்டு மறுபடியும் அர்ப்பணித்தார். He started from the beginning. ஆரம்பத்திலிருந்து மிருக ஆரம்பித்து. Why they given such importance to God's word? தேவனுடைய வார்த்தைக்கு ஏன் அவிதமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள்? The power of God's word, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. Dear people, taking God's word lightly is the most abominable thing. ஆண்டவருடைய வார்த்தை அற்பமாக எண்ணுகிறது ஒரு பயங்கரமான காரியம். The Egyptians paid a cost for that. எகிப்திய மக்கள் அதற்கு ஒரு விலைக்கரையம் செலுத்தினார்கள்.
when the Jews were in the Egypt, எகிப்தில் யூத மக்கள் இருந்த பொழுது, when Moses and Aaron sent to the Pharaoh demanding him to release the people, அந்த மக்களை விடுதலையாக்கும்படியாக மோசேயும் ஆரோனும் போன பொழுது, what happened? என்ன நடந்தது? Yes, God sent those plagues. அந்த வாதைகளை தேவன் அனுப்பினார். அந்த வாதைகளை தேவன் அனுப்பின பொழுது, I would like to show you one incident. ஒரு நிகழ்வை காட்ட விரும்புகிறேன். Just turn to Exodus, யாத்திராகமத்தின் பக்கமாக திருப்பிக் கொள்ளுங்கள். We have no time to explain the whole thing. அவ்விதமாக எல்லாவற்றையும் அங்கே சொல்லும்படியாக நமக்கு நேரமல்ல. Exodus 9th chapter, யாத்திராகமம் 9வது அதிகாரம் 19th verse onwards, 19வது வசனத்திலிருந்து, Send therefore now and gather thy cattle and all that thou hast in the field, for upon every man and beast which shall be found in the field shall not be brought home. The hail shall come down upon them, and they shall die. Moses said, God's wrath of hail is going to come. Take all your people and took them all in your house. If they left out in the field, they will be killed. உன்னுடைய மக்களை எல்லாம் அழைத்து உள்ளாக சேர்த்துக்கொள். வீட்டுக்குள்ளே சேர்க்கப்படாமல் போனால் அந்த மக்கள் அங்கு அவ்விதமாக அங்கு அழிக்கப்படுவார்கள், கொன்று விடுவார்கள், கொல்லப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். The hail will attack. அந்த அவ்விதமான இந்த காரியமானது அவர்களை பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கல்மழை கொன்றுவிடும். The hail. What happened? See 20th verse, 20வது வசனத்தில், He that feared the word of the Lord among the servants of Pharaoh made his servants and his cattle flee into the houses. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். 22nd verse, 21st verse, and he that regarded not the word of the Lord left his servants and his cattle in the field. எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான். Oh, the person he didn't respect the word of God. தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தல. Will it happen? அது நடக்குமா? How many times you are not respecting God's word, dear friend? நீ தேவனுடைய வார்த்தையை விதமாக கனப்படுத்தலையே. You take it light heartedly. நீ ஒரு கவனீனமாக நீ எடுத்துக்கொள்ளுகிறாயே. What happened? You see, என்ன நடந்தது பாருங்க. 22nd verse, 22வது வசனத்தில், And the Lord said unto Moses, Stretch forth thine hand toward heaven, and there may be hail in all the land of Egypt, upon man and upon beast, and upon every herb of the field throughout the land of Egypt. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வயல் மேலும் கல்மலை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். 23rd verse, And Moses stretched forth his rod toward heaven, and the Lord sent thunder and hail, and the fire ran along upon the ground, and the Lord rained hail upon the land of Egypt. அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கண்மழையை பொழிய பண்ணினார். Dear people, 24th verse this, So there was hail, and fire mingled with the hail,
very grievous, such as there was none like it at all the land of Egypt. Since it became a nation, கல்மலையும் கல்மலையோடு கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாக இருந்தது. எகிப்து தேசம் ஏற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. 25th verse. And the hail smote throughout all the land of Egypt, all that was in the field, both man and beast. And the hail smote every herb of the field, and broke every tree of the field. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர்களையெல்லாம் அழித்து வெளியின் மரங்களையெல்லாம் எரித்து போட்டது. Oh dear people, the people who took it light heartedly, அற்பமாக எண்ணினவர்கள், oh when it was the hail with all fire and thunder, இடியோடு கூட அக்கினியோடு கூட அந்த கல்மலை பொழிந்த பொழுது, oh dear people, they all fell upon them and it killed them. அதன் மேலாக விழுந்து கொன்று போட்டது. Why? Because they were not serious about God's word. அவருடைய வார்த்தை குறித்து அவர்கள் கருத்தாக என்னவில்லை. They didn't believe this God Jehovah is the real one. இந்த யெகோவா உண்மையான தேவன் என்பதை அவர்கள் நம்பவில்லை. What a cost paying thing. என்ன கிரயம் செலுத்தப்பட்டது. I tell you dear people, it is more horrible for us if we take the word of God lightly. தேவனுடைய வார்த்தையை அற்பமாக எண்ணுவோமானால் அது மிக பயங்கரமானது. சகோதரனே சகோதரியே, they were all killed. எல்லாம் கொல்லப்பட்டார்கள். But the people who really feared God's word, அவருடைய வார்த்தையை பயந்தவர்கள், even though எகிப்தில் இருந்த எகிப்தி மக்களாக இருந்தாலும், those who came into the house, வீட்டுக்குள்ள வந்தவர்கள், they were spared, அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். But those who are in the field light heartedly, oh what the word, oh it's all simply gimmick and oh இதெல்லாம் சும்மா, இது அவ்வளவுதான் இருக்கட்டும் வயல்ல இருந்தவர்கள் எல்லாம், they were destroyed, Bible says. அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். I ask you this evening one question before I would like to close it. நான் முடிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை இந்த மாலையில கேட்குறேங்க. Are you building your life upon the word of God? உன் வாழ்க்கை ஆண்டவருடைய வாசனத்தின் பேரில் சார்ந்து நீ கட்டி கொண்டிருக்கிறையா? Are you really building your life of family life on the word of God? உடைய குடும்ப வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையின் பேரில் அடிப்படையில் கட்டி கொண்டிருக்கிறையா? Matthew Gospel 7th chapter Bible says, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில், dear people, 22nd, many will say to me in that day, Lord, Lord, have we not prophesied in thy name, and in thy name have cast out devils, and in thy name done many wonderful works? அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். And then will I profess unto them, I never knew you, depart from me, ye that work iniquity. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவளுக்கு சொல்லுவேன். Depart from me, because you have not taken the word of God seriously and obeyed. அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் விதமாக உங்களுடைய வாழ்க்கை கீழ்ப்படியவில்லை. Dear people, even it is horrible. In 24th verse, 24வது வசனத்தில், therefore whosoever heareth these sayings of mine and doth them in, I will liken him unto a wise man which build his house upon a rock. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன், those hear God's word and obey that and do things accordingly. Dear people, it's a very serious matter. இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Are you really not only hearing God's word and doing accordingly? அவருடைய வார்த்தை கேட்கறது மட்டுமில்லை, அது கேட்டவனமாக நீ செய்திருக்கிறையா, செய்து கொண்டிருக்கிறையா?
Bible says, I will liken him unto a wise man which built his house upon a rock. கன்மலையின் மேல் கட்டின தன்னை புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். Bible says, and the rain descended, and the floods came, and the winds blew, and beat upon that house, and it fell not, for it was founded upon a rock. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. 26th verse, and everyone that heareth these sayings of mine and doeth them not, இவைகளை நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டும் இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. Oh dear people, will God testify about you like this? உன்னை குறித்து ஆண்டவர் விதமாக சொல்லுவாரா? If God says about you, what a horrible thing it is. தேவன் உன்னை பற்றி விதமாக சொல்லுவாரானால் அது எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம் இல்லையா? Bible says, shall be likened unto a foolish man which built his house upon the sand. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். On what are you building you and your family? உன்னையும் குடும்பத்தை எதன் மேலே கட்டிட்டு இருக்கிற? 27th verse, 27வது வசனம், and the rain descended, and the floods came, and the winds blew, and beat upon that house, and it fell, and great was the fall of it. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதுமாய் அழிந்தது. ஐயோ, all your labor went vain. உன்னுடைய பிரயாசமெல்லாம் வீணா போயிருச்சு. You built it with such a hope, அவ்வளோ பெரிய நம்பிக்கையோடு கட்டின, but not on God's word, அவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அல்ல, on sand, மணலின் பேர்ல, on your own wisdom, உடைய சொந்த ஞானத்தில், on your own way of doing things, நீ செய்கிற வழியிலேயே. Probably it was successful, அது வெற்றிகரமாகத்தான் இருந்திருக்க கூடும். It was going easily, சுலபம் போனது, because it's a building on sand, மணல் மேலே கட்டுற, the building was built off very quickly, சீக்கிரம் மேலே எழும்பிருச்சு, it was fine. At what is the end of it? உடைய முடிவு என்ன? Dear people, what is the end of all your life? உடைய வாழ்க்கையுடைய முடிவு என்ன? Where will you go? நீ எங்க போவ? Is there an assurance in your heart that you will go to heaven? தேவனிடத்தில் போவான்னு நிச்சயம் இருக்கா? Unless you have a living relationship with God here in this world, இந்த உலகத்தில் ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஒரு ஜீவனுள்ள தொடர்பு இல்லைன்னா you can't go to heaven. Simply just thinking you will go to heaven. நீ ஏதோ பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு போறதுனால நீ பரலோகத்துக்கு போக மாட்டாயா? Unless you have a living relationship with God every day, every minute, every second, ஆண்டவரோடு கூட ஜீவனுள்ள தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளையும், ஒவ்வொரு நிமிடம், ஒரு சன பொழுதும் அவரோடு கூட தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கையில நீ இன்றைக்கு இல்லை என்றால், I tell you dear people, all of a sudden you can't go to heaven. இதை திடீர்னு நீ பரலோகத்துக்கு போக மாட்ட. Please don't be fooled by such thought. விதமான எண்ணங்களினால மதிகடனா போயிடாத. Unless you prove your faithfulness in this world, உன்னுடைய உண்மைத்தன்மை இந்த உலகத்தில் உன்னை நிரூபித்து வாழலைன்னா you can never go to heaven. நீ பரலோகத்துக்கு போக முடியாது ஐயா. Many people think that we have a religion, we will carry on, and all of a sudden when we die we will go to heaven. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் வாழுகிற வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு கடைசியில் எப்படியும் மோட்சத்துக்கு போயிடுவோம். I tell you, the devil will come and take such people to hell. அவ்விதமான மக்களை பிசாசு தான் வந்து எடுத்துட்டு போவான். But godly children, the angel will come. தேவ தூதர்கள், தேவ பிள்ளைகளுக்கு தேவ தூதர்கள் வருவார்கள். So on what basis you are building your life?
எதன் அடிப்படை வாழ்க்கை கட்டிட்டு இருக்கிற யுவர் ஒர்க், உன்னுடைய வேலை, உன்னுடைய தாட்ஸ், யுவர் பிளான்ஸ் அண்ட் ஐடியாஸ், உன்னுடைய திட்டங்கள், நோக்கங்களை ஆன் வாட் பேசிஸ் ஆர் யூ பில்டிங் ஆன், எதன் அடிப்படையில் கட்டி கொண்டிருக்கிறாய்? Dear people, it's a very serious matter. இது மிக முக்கியமான ஒரு காரியம். Unless you take God's word seriously, ரொம்ப கருத்தாய் அவனுடைய வார்த்தையை நீ எடுத்துக்கலன்னா, I tell you, dear people, your soul will be lost. Your spirit will continue in the deadness and it can't reach heaven. உன்னுடைய ஆவி செத்துப்போன நிலையில், you born with a dead spirit, ஒரு செத்துப்போன ஆவியோடு கூட நீ பிறந்தையே, you will continue, அதிலே தொடருவாய், and you will continue not in heaven but in hell, மோட்சத்தில் இல்லை நரகத்தில். ஸோ யூ மஸ்ட் பி காஷியஸ், ஜாக்கிரதையாக இருக்கணும். யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஷுட் பி ப்ரூவ்ட் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் நிரூபிக்கப்பட்டு இருக்கணுங்க. இட் ஷுட் பி. அதான் ஆண்டவர் சொல்றார், he that doeth the will of God, தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம். These people said we didn't, but God said, who is he that doeth the will of God abideth forever. இந்த உலகத்தில் இருக்கும்போது அவனுடைய சித்தத்தை நீ செய்யலைன்னா நீ என்றென்றும் அவரோடு வாழ முடியாது. Beware, ஜாக்கிரதையாயிரு. Let's pray, ஜெபிப்போம். Our Heavenly Father, we once again thank you for your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் மறுபடியும் நன்றி சொல்லுகிறோம். Speak to this dear people. இந்த மக்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. I hope the Lord is blessing you through this preaching of God's word. And we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. நன்றி.